வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான நல்ல நாளில் தேவன் தாமே நம் அனைவரையும் இவ்விடத்தில் கூட்டி சேர்த்துள்ளார். அநேகர் இவ்வுலகை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவ குடும்பமாகிய நாம் அனைவரும் அவரின் வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்கும்படியாக கூடி வந்துள்ளோம். எனவே நம்முடைய மனதை எந்த ஒரு தேவையற்ற காரியத்திற்கும் நடத்தி விடாமல் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே உன்னிப்பாக கவனித்து அதன் வாயிலாக வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெருக்கிக் கொள்வோம். இன்றைய செய்தியின் தலைப்பு விடுதலை. இன்றைய செய்தியின் தலைப்பு விடுதலை. விடுதலை தான் எப்பேரான விடுதலை என்றால் அநேகருக்கு வாழ்வில் தேவைப்படுகின்ற விடுதலை. உடனே சிறைச்சாலைகளில் கிடைக்கும் அந்த விடுதலையை யார் நினைச்சிட வேண்டாம். இது சிறை இருப்புகளிலிருந்து கிடைக்கும் விடுதலையாக இருக்கிறது. அநேகர் வாழ்வில் ஏற்பட்டுள்ள சிறை இருப்புகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் விடுதலையாக இருக்கிறது. எப்பேரான விடுதலைகள் மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் இன்று வாழ்க்கையில் அநேக காரியங்களிலும் விழுந்து கிடக்கும் நாம் அனைவருக்கும் தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கும் விடுதலை தேவைப்படுகிறது. ஒரு சிறையில் இருக்கக்கூடிய கைதிக்கு சிறையை விட்டு வெளியேறுவது விடுதலையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருக்கும் இந்த உலகை விட்டு தேவனிடத்தில் சென்று சேருவது விடுதலையாக இருக்கிறது. அநேக தவறுகள் நிறைந்த அநேக பொல்லாப்புகள் சூழ்ந்துள்ள ஒரு மாயையான இந்த உலகை விட்டு நமக்காக உண்டாக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடைவது கிறிஸ்தவனுடைய விடுதலையாக இருக்கிறது. எதெல்லாம் நன்மை என்று பெருக்கிக் கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தும் தீமை என்று உணர்ந்து அவற்றை வாழ்விலிருந்து களைந்து தேவன் நமக்காக உண்டாக்கின பரலோக ராஜ்யத்திற்கு சென்று சேருவதற்கு ஆதாரமாக உள்ள உன்னதமான தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களை புரிந்து அதன்படி நடந்து இந்த புவி உலகிற்கான சிறை இழப்பை கடந்து தேவனை சென்று சேரும் விடுதலையை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 146வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 146 7வது வசனம், பக்கம் பழைய பாட்டில் 761. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். முதலாவது அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? யாராகிலும் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த கொஸ்டின் வந்து இப்படி கேட்கக்கூடாது. யாராவது வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்காம இருந்திருக்கீங்களான்னு கேட்கலாம். யாருமே கேட்க முடியாது. கஷ்டத்தை அனுபவிச்சீங்களான்னு கேட்கறத காட்டிலும் அனுபவிக்காம யாராவது இருந்தீங்களான்னு கேட்டா நம்ம மக்கள் புரிய முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில கஷ்டம் சூழ்ந்திருக்கு. கஷ்டத்தை அனுபவிக்காம யாருமே இருக்க மாட்டோம். அதை நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். சின்ன கஷ்டம், அதோட கொஞ்சம் பெரிய கஷ்டம், அதோட கொஞ்சம் பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா கஷ்டம் வந்தது எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். எதன் வழியாக ஒடுக்கப்பட்டவர்கள்? எல்லா காரியத்திலும் ஒடுக்கப்பட்டவர்கள். சொந்த காரியங்கள் மூலமாக, நண்பர்களின் வாயிலாக, உற்றார் உறவினர்கள், அருகே இருப்பவர்கள், தூரத்தில் இருப்பவர்கள், எப்படிப்பட்டவர்கள் சரி, யார் வாயிலாக
ஒடுக்கப்பட்டவர்களாக நாம் கட்டாயம் ஒடுக்கப்பட்டிருப்போம். எனவே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் செய்கிறார். அப்படி ஒடுக்கப்பட்ட சிலர் பார்ப்போமா? வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 8வது அதிகாரம். யோவான் 8வது அதிகாரம். யோவான் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 137. நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளலாம் அனைவரும். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்திருந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போயிட்டு மறுநாள் எங்க வர்றாருன்னா, தேவாலயத்துக்கு வரும்பொழுது அவங்க எல்லாருமே எப்பவும் போல உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து பொதுவாக என்ன பண்ணுவார்னா, மக்களை கூட்டி அவர்களுக்கு நல்ல வழிகளையும் உபதேசங்களையும் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்றார். என்ன சொல்லிட்டாங்கன்னா, மோசே என்ன சொல்லியிருக்காருன்னா, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட என்ன பண்ணணும்னா கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி 6வது வசனத்திற்கு வருவோம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். விபச்சாரம் பண்ண அந்த பொண்ணை தண்டிக்கணுங்கிற விஷயத்த முதன்மையா வச்சு வந்து வரல. இங்க இதற்காக வந்திருக்கிறாங்கன்னா, இதன் வாயிலாக இயேசு கிறிஸ்துவை சோதிக்க இவர் என்ன செய்ய போகிறார்? விபச்சாரம் செஞ்ச இந்த பொண்ணை கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு உத்தரவு தர போறாரா? இல்லைன்னா தர மாட்டாரா? மோசையின் வழியில போக போறாரா? இயேசு கிறிஸ்து அவருக்குன்னே ஒரு வழியை உருவாக்கி அதன் வாயிலா போக போறாரு. மோசை என்ன சொல்லியிருக்காரா? கல்லெறிஞ்சு கொல்லணும். மோசையின் வழியில போய் கல்லெறிஞ்சு கொண்டாலும் குற்றமாக தான் இருக்கும். ஏனென்றால் பாவம் மன்னிக்கப்படாமல் தண்டனை அளிக்கப்பட்டதா போயிடும். சரி, அப்படி இல்லாம இவரே இல்லை, கல்லெறிஞ்சு கொல்லடா, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னா மோசே சொன்ன கட்டளைகள் வீணாகிவிடும். இயேசு கிறிஸ்து என்னதான் பண்ண போறாரு? அவரை சோதிக்கும் விதமாகத்தான் இவர்கள் வந்துள்ளார்கள். 7வது வசனத்தை வாசிக்கலாம், அருமையாக இருக்கும். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொன்னார். உங்களை யாரு எந்த பாவமே செய்யல, யாரு எந்த பாவமே செய்யாம உத்தமனா இருக்கிறீங்களோ அவங்க இந்த ஸ்திரீயின் மீது கல்லை எறிஞ்சு கொள்ளலாம். யாருமே கல்லெறியல. ஒவ்வொருத்தங்களா அந்த இடத்துக்கு விலகி போனாங்க. அந்த பெண் தீமையான காரியத்துக்கு உட்பட்டால் அவரை கொண்டு வந்தவங்க அவங்க உத்தமர்கள் இல்லைன்னு அந்த இடத்தை விட்டு விலகி போறாங்க. இது போலதான் பல சூழ்நிலைகள்ல சில தவறுகளுக்காக நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா நம்மை விட பெரிதான தவறுகளை செஞ்சவங்க தான் நம்ம நியாய தீர்ப்புக்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சிறு தவறுக்காக நம்ம அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனா நமக்கு நீதி சொல்ல போது யாருன்னு பார்த்தா நம்மளோட பெரிய தவறுகள் செஞ்சவங்களா இருப்பாங்க. இப்படி பல சூழ்நிலைகள்ல தள்ளப்பட்டிருப்போம். எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நம்மை பாதுகாத்து விலக்கி வைத்திருப்பார். மேலுமாக வாசிக்கலாம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தாங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும்
ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீ தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்க தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்க தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, பெருசா போதும் எதுவுமே சொல்லல, சிம்பிளா ஒரே விஷயத்தை சொல்லிட்டாரு, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாது. அவர் எவ்வளவு நேரம் பேசியிருந்தாலும் அதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தை இருக்கும். அது ஒரே வார்த்தையிலே அவர் முடிச்சிட்டார், நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே. இது போலதான் ஒவ்வொரு வாரமும் தேவன் பல விதமான கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரு. பாதுகாத்து என்ன சொல்றாருன்னா, இனிமேல் பாவம் செய்யாதே, மனம் திரும்பி போ, இனிமேல் பாவம் செய்யாதே. நம்ம என்ன பண்றோம்? இந்த வாரம் பந்தயம் நினைச்சாச்சா, சரி பாவம் போயிட்டு நெக்ஸ்ட் வீக்கான பாவத்தை சேர்க்கறதுல உறுதியா இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் தான் மன்னிப்பு இருக்கு, அதுல இன்னும் பாவத்தை சேர்த்து வைப்போம். பாவத்தை சேர்த்து வச்சாலே மன்னிப்பு கிடைக்கும். கிடைக்கிற மன்னிப்பு வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல. ஸோ அவர் மன்னிப்பு தராரு. அந்த மன்னிப்பு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்காண்டி கொஞ்சம் பாவத்தை சேர்த்து வைப்போம். வாரம் வாரம் கொஞ்சம் மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். அதான் வாரம் வாரம் மன்னிப்பு கிடைச்சிட்டு இருக்குல்ல, அப்படி இல்லை. எல்லா வாரமும் ஒரே போல இருக்காது. வருகை இன்னும் குறிக்கப்படலை, வருகை நெருங்கி விட்டது. சரி, நெக்ஸ்ட் வீக் பாவம் மன்னிப்பு வாங்கிடலாங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல நம்ம பாவத்தை சேர்த்துட்டு இருந்தேன்னா, சனிக்கிழமை வந்துட்டாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை தானே பாவம் மன்னிப்பு கிடைக்க போகுது, அவர் சனிக்கிழமையே வந்துட்டாருன்னா சேர்த்து வச்ச பாவம் எல்லாம் அப்படியே என்ன அழகா நடந்து கூட்டிட்டு, அது மன்னிப்பு கூட்டிட்டு போகுது, அது அழகா என்ன நடந்து கூட்டிட்டு போகுது. எனவேதான் சொல்லுகிறேன், மிஞ்சி இருக்கும் சிறிதளவு காலத்தை பக்குவமாக கையாளும். பாவம் வாழ்வில் இனி வேண்டாம். எவ்வளவோ டைம் வந்துட்டாரு, இனிமே டைம் இருக்கிற மாதிரி தோணல. திடீர்னு வருகை வந்துட்டுன்னா கிளம்பி போறதுக்கு ரெடியா இருக்கணும். ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம்னா, ட்ரெயின் வரும்போதே இங்க எல்லாரும் பெட்டியை கையில தூக்கிடுமே, நின்ன உடனே உள்ள முசுக்குன்னு ஓடிடும், இல்லைன்னா இடம் கிடைக்காது. பஸ் நிற்கும் முன்னாடியே இங்க லக்கேஜ் கையில எடுத்துருவோம். ஏன்னா பஸ் நிக்கிறதுக்கு அப்புறம் லக்கேஜ் எடுக்க டைம் இருக்காது. அப்பவே எஸ்கேப் ஆகி உள்ள போனாதான் சீட்டு கிடைக்கும். ஆயத்தம் எல்லாவற்றுக்கும் முன்பதாக ஆயத்தம் தேவைப்படுகிறது. அவர் வருகை ரெடியா இருக்கிறார், வர்றதுக்கு டைம் அந்த அளவுக்கு தரல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பாவத்தை எல்லாம் தூக்கிட்டு ரெடியா இருக்கிறது, பாவத்தை கீழே போட்டுரும். பாவத்தை எல்லாம் போட்டுட்டு நம்ம மட்டும் ரெடியா இருக்கணும். பரலோக ராஜ்யம் நமக்கு மட்டும்தான், நம்முடைய பாவத்திற்கு இல்லை. நம்முடைய பாவங்களை கடைந்து விட்டு மனம் திரும்பி முழுவதுமான மனம் திரும்புதலோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு போறதுக்கு தயாரா நிற்போம். வந்தா கூட்டிட்டு போயிருக்கும். இந்த வசனத்தை மேலுமாக வாசிக்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இதிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அந்த ஸ்திரீயே அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டார். தவறு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணும் தானே. அந்த ஸ்திரீ அங்கு எதற்காக மன்னிக்கப்பட்டார்? யாராவது யோசிச்சிருக்கோமா? கட்டளைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லறிஞ்சு கொள்ளணும். இவரையும் மன்னிச்சுட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து கட்டளைகள் பின்பற்றியது. இயேசு கிறிஸ்து வழியில இருந்து விழுகிறாரா? அங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து மன்னிப்பை நாம் அளிக்கதான் உலகிற்கு வந்தாரே தவிர தண்டனையை தருவதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விலகி பாவ மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தார். தண்டனையை தருவதற்காக. செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை உண்டு. அதற்கான தண்டனை எப்போ இருக்குன்னா, நியாயத்தீர்ப்புல. அந்த ஸ்திரீ செய்தது தவறுதான். அவள் மனம் திரும்பி இருந்தால், ஒருவேளை அதற்கு பின்பதாக அவள் மனம் திரும்பி இருந்தால்
நியாய தீர்ப்பில் இருந்து அவள் தப்பிக்கலாம். இல்லை என்றால் அவள் மீண்டும் அந்த வழியிலேயே சென்றிருந்தாள் என்றாலும் தண்டனை கொடுப்பது அந்த இடத்தில் அல்ல. தண்டனை அவளுக்கு எப்ப கிடைக்கும்னா நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் கல்லெறிஞ்சு கொள்றதுக்கான உரிமை அங்கு இல்லை. அவர் மன்னிப்பு தருவதற்காக வந்தார். அவர் மன்னித்து விட்டார். ஸ்ரீ அந்த இடத்துல சொல்லி மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதற்கான பலனை அந்த ஸ்திரீ எப்பொழுது அடைவாள் என்றால் நியாய தீர்ப்புல அடைய முடியுமே தவிர அந்த இடத்துல கல்லறி வாங்கி அடைய முடியாது. தண்டனை அப்பொழுதுதான் கிடைக்கும். எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு அந்த இடத்தில் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். இது போல வாய்ப்புகள் அநேகம் உள்ளது. நாம் இன்றைக்கு வரைக்கும் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? சரி, வாய்ப்பு கிடைக்கல கைகளில் போற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு முடியுமா? இல்லை. கிடைக்கும் பொழுது பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிடைக்கும் வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தினால் தேவன் நமக்கு அளித்த இந்த வாழ்வு அழகாக இருக்கும். ஏனென்றால் தேவன் நம்மளை ஏதோ நாயோட சாயலையோ இல்ல மானோ ஆடோட சாயலையோ படைக்கல. அவருடைய சாயலை நம்மை படைத்துள்ளார். இயேசு கிறிஸ்துவுடைய சாயல், பிதாவுடைய சாயல், அவர்களுடைய சாயலில் நம்மை படைத்துள்ளார். எனவே கிடைத்துள்ள இந்த வாழ்வை நாம் தேவையற்ற முறையில் பயன்படுத்த வேண்டாம். ஆடு மாடுக்கு தான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் ஒண்ணுமே தெரியாம அது டைம் போன போக்குல அது பாட்டு போயிட்டு இருக்கும். ஆனா நமக்கு எப்படி இருக்கணும்னு வேதாகமத்தின் வாயிலாக அவர் கற்றுத் தந்துள்ளார். எனவே கிடைத்துள்ள இந்த சிறிதளவான நாட்களை தேவையற்ற முறையில் பயன்படுத்த வேண்டாம். இது தயாராகும் ஒரு காலமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு காலமாக இருக்கிறது. எனவே இந்த காலத்தை வீணாக்க வேண்டாம். எனவே நாம் சங்கீதம் 146வது சங்கீதத்தில் 7வது வசனத்துல பார்த்தோம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று இந்த வார்த்தையை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக என்ன எழுதிருக்குன்னா, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யறாருன்னா ஆகாரம் கொடுக்கிறார். அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதானா? பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதானா? மத்தேயு 5வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:6 எடுத்தவர்கள் முதலாவதாக வாசிக்கலாம். நம்ம சங்கீதத்துல என்ன வாசிச்சோம்னா, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சாதாரண வயிற்று பசியை போக்கும் ஆகாரம் அல்ல. அந்த 6வது வசனத்துல அழகாக கூறியிருப்பார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு திருப்தி அடைவார், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். நீதியின் மேலான பசி தாகத்தில் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். வசனத்தின் வாயிலாக ஆகாரம் கொடுக்கிறார். இந்த வயிற்று பசியை போக்குவதற்கு ஆனா இந்த ஆகாரம் என்ன செய்யணும்? ஓரளவுக்கு சாப்பிட முடியாது, திகட்டிடும். மனிதனால எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக வச்சுக்கொள்ள முடியும். ஆனா பசித்த வயிற்றுக்கு எடுக்கும் உணவை அளவுக்கு அதிகமாக எடுக்க முடியாது. அதற்கு ஒரு அளவு உண்டு. அதற்கு மேல எடுக்கும்போது என்ன செஞ்சிடலாம்? திகட்டிடும், சாப்பிட முடியாது. ஆசை மனுஷனுக்கு தீராது. செல்வத்தை அளவுக்கு அதிகமா எடுக்கலாம், பொன் பொருள் அளவுக்கு அதிகமா எடுக்கலாம், பணத்தை அளவுக்கு மேல சேர்த்து வைக்கலாம், நிலத்தை அளவுக்கு மேல கைப்பற்றலாம். பசிக்கு எடுக்கக்கூடிய உணவு அளவுக்கு மேல எடுக்க முடியாது. ஆனா அதுதான் உயிரை காப்பாற்றி வைக்கிறது. அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த உணவை அளவுக்கு மேல எடுக்க முடியாது. பயனற்ற விதத்தில் சேர்க்கக்கூடிய செல்வத்தை அளவுக்கு மேல சேர்க்கலாம். சாதாரண உணவு என்ன செய்யலாம்? மனிதனுக்கு பசித்ததற்கு பின்பு அந்த அழகான உணவு என்ன செய்யலாம்? அழகு நம்ம கண்ணுக்கு தெரியும். பசிக்கும் பொழுது ஒரு உணவு கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு அழகா தெரியும். அதோடைய மனம் அவ்வளவு நறுமணமா இருக்கும். நல்ல பசித்ததுக்கு அப்புறம் அதே உணவு நீங்க ஒருக்கா மோந்து பார்த்தா என்ன ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அதை ஏற்படுத்துகிறது. அழகான உணவு தான். பசிக்கும் போது எனக்கு அழகா தெரிஞ்சு பசித்ததுக்கு பார்த்தா அதுதான் எனக்கு வாமிட் வருது. ஏன்னா அதுக்கு மேல சாப்பிட முடியாது. சாப்பிட்டா என்ன வருதுன்னா வாந்தி வருது. ஆனா இந்த நீதியின் மேல்
பசி தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல பசியா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் அது வாமிட் வராது. எவ்வளவு சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு என்ன செய்யும்னா அதன் மீதான அந்த விருப்பத்தை குறைக்காது. நீதியின் மீது பசியா இருப்பவர்களுக்கு தேவன் வசனத்தின் வாயிலாக உணவளிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க 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 அந்த இன்ட்ரெஸ்ட் கூட்டுமே தவிர அது என்னைக்குமே அவர்களுக்கு வாமிட் வர வைக்காது. அந்த வசனத்துல சாதாரண உணவுப் பொருள் அவர் குறிப்பிட்டார். அவர் வார்த்தையின் மீது பசிதாக உள்ளவர்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியே லூக்காவுடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம் 53வது வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 1:53. பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நாம பார்த்தோம் இல்லையா, பொன் பொருள் மீதான பசி வாமிட் வர வச்சோம். வசனத்தின் மீதான பசி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். வசனத்தின் மீதான பசியோடு வந்தவர்களுக்கு வசனத்தை கொடுத்து நன்மையா அனுப்பினாரு. பொன் பொருட்கள் மீதான பசியோடு வந்தவர்களுக்கு எதையுமே கொடுக்கல, வெறுமனை அனுப்பிட்டார். அது உயிரை என்னைக்குமே காத்துக்கொள்ளாது. அது என்னைக்குமே உயிரை காத்துக்கொள்ளாது. தேவனுடைய வசனம் என்றுமே நம்மை பாதுகாக்கின்றது. தேவனுடைய வசனம் நம்மை வழிநடத்துகிறது. அது கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை மீண்டு கரை சேர்க்கிறது. நம்ம இன்னைக்கு பொன்னும் பொருளை நம்பிட்டு இருக்கலாம். இந்த நிரந்தரமா அற்ற வாழ்வில் நிரந்தரமற்ற ஆசை மிகுந்த பொன் பொருட்களை நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனா அந்த பொன்னும் பொருளோ நியாய தீர்ப்புல நம்மை பாதுகாக்காது. அந்த பொன்னும் பொருளும் ஆசையும் நியாய தீர்ப்புல நம்மை பாதுகாக்காது. நியாய தீர்ப்புல நம்மை பாதுகாக்க போறதெல்லாம் இந்த வார்த்தைகளும் இந்த வசனங்களும் மட்டும்தான். இந்த வார்த்தைகளும் வசனங்களும் மட்டும்தான் நம்மை நியாய தீர்ப்பில் பாதுகாக்கும். தேவையற்ற பொன்னை பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டு நியாய தீர்ப்புல தேவன் எதை சேர்த்து வச்சேன்னு கேட்கும்போது, இத்தனை வீடு வாங்கிட்டேன், 10 கார் வச்சிருக்கேன், ஒரு 5 கிலோக்கு தங்கம் வச்சிருக்கேன், ஒரு 5 கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன், சரிப்பா இதெல்லாம் ஒரு வாரத்துல இருக்கட்டு, நன்மையா இதெல்லாம் சேர்த்து வச்சேன், அதெல்லாம் நான் என்னைக்கு சேர்த்தேன், அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. நான் சேர்த்ததெல்லாம் பொன்னும் பொருளும் பகையும் நிறைய நண்பர்களையும் நிறைய காசும் இதெல்லாம் தான் நான் சேர்த்து வச்சேன். அதை வச்சுக்கிட்டு என்ன அப்படியே பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துல வரப்போற பொருள் அல்ல. இதெல்லாம் நிரந்தரமற்ற இந்த பூமியிலேயே மண்ணோடு மண்ணாக போக போற காரியங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியம் எது என்றால் வசனம், நன்மை மட்டும்தான். தேவனுடைய வசனம் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல நம்மை கொண்டு சேர்க்கிறது. எனவே தேவையற்ற காரியங்களை சேர்ப்பதை காட்டிலும் சேர்க்கண்டான்னு சொல்லல, சேர்த்து வைக்க குழந்தைகளுக்காக திடீர்னு என்னைக்காவது ஒரு மருத்துவ செலவு அது ஏற்படலாம், அதை சேமிப்பு எப்பொழுதுமே அவசியம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை காட்டிலும் அதிகப்படியாக சேமிக்க வேண்டும். அதுதான் உள்ளதிலேயே ஒரு உன்னதமான சேமிப்பாக இருக்குது. லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 20 தொடங்கி 25 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 20 முதல் 25 வசனங்களை. அப்பொழுது அவர் நம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, கர்த்தராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை கொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. எனக்கு நம்ம
எல்லாருக்கும் யார் மீது ஆசைன்னா நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறவங்க போல நாமளும் நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய காரியங்கள்ல உயர்ந்தவர்களாக இருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு செருப்படி தந்த மாதிரி தேவன் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் பணத்தில் அதிக அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கானதுன்னு அவர் கூறல. தரித்திரராகிய உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் குறிக்கப்பட்டுள்ளதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. நீ வாழ்க்கையில உலகத்திற்குத்தான் வாழ்க்கையில எவ்வளவு கீழே இருந்தாலும் கவலைப்படாத. ஏன் நான் எவ்வளவு கீழே இருக்கிறையோ பரலோக ராஜ்யத்துல நீ அவ்வளவு மேலே இருப்ப. பரலோக ராஜ்யம் தரித்திரராகிய உனக்காக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. செல்வ செழிப்பாக உள்ள உனக்காக நம்ம எப்பவுமே சொல்ல, செல்வத்துல மிகுதியா இருக்கிற பணத்துல மிகுதியா இருக்கிற உனக்குதான் பரலோக ராஜ்யம் நம்ம எப்பவுமே சொல்லல. ஏனென்றால் அவை அனைத்தும் மண்ணுக்கே செல்ல போகிற காரியம். பரலோக ராஜ்யம் யாருக்கு குறித்தாலும் தேவன் கூறியிருக்கிறார்னா, நீ வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட, இந்த உலக காரியங்களை எவ்வளவோ தோர்த்து போயிட்ட, வாழ்க்கையில நீ வாங்காத அடியே இல்லை, உனக்காக பரலோக ராஜ்யத்தை நான் உண்டாக்கி வச்சிருக்கேன். இங்க இவ்வளவு கீழே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறியே, கவலைப்படாத, உனக்காக பரலோக ராஜ்யத்தை நான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன். 21வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்படி பசியா இருக்கிறாய, கவலைப்படாத, நான் உனக்கான ஃபுட்டை அங்க வச்சிருக்கிறேன். உனக்கான பசியை நான் அங்க மாற்றுவேன். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் உங்களுக்காக பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டுள்ளது, அங்கே நீங்கள் நகைப்பீர்கள். இந்த உலகத்துல அதிக கஷ்டத்துல அழுதுகிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி அவர் என்ன சொல்றாரா, பாக்கியவான்கள். பாவம் இப்படி வரும், நானே அடிபட்டு நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் பாக்கியவான். அல்லாத இடம் இல்லை, விழாத இடம் இல்லை, நான் பாக்கியவான். வாங்காத அடியில நான் பாக்கியவான். அதுதான் உண்மை. இங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ அங்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகிறோம். இங்க எவ்வளவு தேர்வில் நம்ம எழுதி தேர்ச்சி, இங்க நம்ம எவ்வளவு தேர்வுல எழுதிக்கிட்டு இருக்கிறோமோ, இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு தேர்வு தான். நம்ம எவ்வளவு தேர்வு எழுதுறோமோ அதற்கான ரிசல்ட்டை அங்க பார்க்கலாம். இது நம்ம எல்லாரும் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. தேர்வுக்கு முன்னதாக தயார்படுத்திக்கிற மாதிரி, தேர்வுக்கு முன்னதாக எப்படி மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களோ அது போல இது தயார் கொள்ளும் ஒரு காலமாக இருக்கிறது. தேர்வு எங்க இருக்கிறதுன்னு சொன்னா நியாய தீர்ப்பு தான் தேர்வாக இருக்கிறது. அங்க எழுதிய தேர்வுல யாரெல்லாம் பாஸ் ஆகுறோமோ அவங்க எல்லாம் மேல போயிடுவோம், யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறோமோ அவங்க எல்லாரும் கீழே போயிடுவோம். அவ்வளவுதான் ரிசல்ட் அவர் தந்துருப்பார். பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் மேல, ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாம் கீழே. எங்களுக்கெல்லாம் எப்பவுமே ஒரு கேரக்டர் உண்டு. நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எப்பவுமே ஒரு என்னன்னா, எக்ஸாம் படிக்க மாட்டோம், எக்ஸாம் வந்துருந்தாலும் படிக்க மாட்டோம். அந்த எக்ஸாம் மத்தியானம் இருந்தால் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு 4 hours கிடைக்குதுல்ல, அதுதான் எங்களுக்கு 4 வருஷம். அந்த 4 மணி நேரம் தான் 4 வருஷம். அப்ப இருந்து படிக்கிறது தான். ஒரு 200 பக்கம் இருக்கிற புக்கை 1 வருஷமா படிச்சாலே என்னால் படிச்சு தீர்க்க முடியாது. ஆனா அந்த 4 ஹவர்ஸ்ல வாசிச்சிருக்கேன், மொத்த புக்கையும் வாசிச்சிருக்கேன். பயம், நான் எக்ஸாம் பார்த்து பயம் இல்லை. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன சாரி அவன் உயரத்துக்கு ஒரு கம்போர் ரெடியா இருப்பாரு, அவன் எப்போ கிளாஸுக்கு போவான். எக்ஸாமை பார்த்து பயம் இல்லை, அவர் தவிர அடியை பார்த்து தான் பயம். அது போலதான் இத்தனை ஆண்டுகள் தந்ததற்கு பின்பதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் நியாயத்திற்கு வேலையில போய் பாவ மன்னிப்பு வேணும்னு கேட்டால் கிடைக்காது. ஏனென்றால் இன்னைக்குள்ள நாட்களை எல்லாம் நம்ம எப்படி கழிக்கிறோம்ன்றது பொறுத்து தான் அன்னைக்கு நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. 22வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை கொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மக்கள் எல்லாரும் நம்ம தள்ளுறாங்கன்னு பார்த்தா நமக்கு என்ன வரும்? கஷ்டம் வரும். ஏன் இவங்க எல்லாம் என்ன தள்ளுறாங்க? ஏன் இவங்க எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க? ஏன் இவங்க எல்லாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? அதிகப்படியான கஷ்டம் வரும். யார் பேசுறது கஷ்டம் வருது? தேவனுக்கு பொல்லாதாக போகின்ற மனிதர்கள் நம்மிடத்தில் பேசவில்லை என்று நமக்கு கஷ்டம் வருகிறது. ஆனால் நமக்கான நன்மையான காரியங்களை அனுதினம் செய்யக்கூடிய தேவன் வசனத்தின் வாயிலாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் கேட்க மாட்டோம்.
நீதிக்கு புறம்பே செல்லக்கூடிய இந்த மனிதர்கள் நம்மிடத்தில் பேசவில்லை என்றால் நமக்கு கவலை வருது. நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ரொம்ப க்ளோஸா இருக்கா, ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கும், சடனா அவன் பேச நிறுத்திட்டானா என்ன செய்யணும்னா மனசு கஷ்டமா இருக்கு. இவன் நம்மகிட்ட பேசல, முன்னாடி மாதிரியா நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறான்னு கஷ்டமா இருக்கும். ஆனா தேவன் வசனத்தின் வாயிலாக அனுதினமும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம கேட்கலைன்னா அவர் பேசிக்கொண்டே இருக்கிறான். இவரை எப்பொழுதாவது கேட்க மாட்டானா, இவன் இந்த வார்த்தையை கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டானா, இவன் மனம் திரும்பியாவது என்னோடு கூட வரமாட்டானா என்று அவரோடு கூட நம்மை இணைப்பதை அவர் முதன்மையாக வைத்துள்ளார். அவரோடு கூட நாம் ஒன்று சேருவதை அவர் ஆதாயமாக வைத்துள்ளார். அவரோடு கூட நாம் எப்பொழுது இணைவோம் என்று அவர் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம், அப்படியே பைபிளை மூடிட்டு அப்படி கிளம்பி முடிச்சு வேதாகமத்தை மூடிக்கொண்டு அப்படியே கிளம்பி விடணும். அதனுடைய வார்த்தைகளை அறிந்து அதை வாழ்வோடு கூட இணைந்து அவர் நம்மிடத்தை என்ன சொல்ல வராரு, வசனத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராரு, அதை புரிஞ்சு அதன்படி நடக்கும் பொழுதுதான் பயனை பெற முடியும். 23வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் உறுதியா இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே செய்தார்கள். 24 வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. பணம் சேர்த்து வச்ச பணத்தோடு கூட அப்படியே கீழே போயிடும். அவ்வளவுதான். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய பலன்களை நீங்கள் ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க. நீங்க என்ன ஆக போறீங்களோ அதை நீங்க ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா, நரகத்துக்கு போறீங்களா, நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்க. எனவே ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற ஆசையை இத்தோடு கூட மூடி வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் வசனத்தை மீண்டும் மீண்டும் பின்னாடி படிச்சுட்டே போனோம்னா இந்த ஐஸ்வர்யவான்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. படிச்சவர்களுக்கு ஐஸ்வர்யவான் ஆசை என்னைக்குமே வராது. இந்த ஐஸ்வர்யவான்கள் பட்ட பாடுகள் மிகவும் பெரும்பாடா இருக்கு. அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. 25வது வசனத்தை வாசிக்கலாம். திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள், இப்பொழுது நைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள், இப்பொழுது நைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். யாரெல்லாம் இந்த உலக வாழ்வின் நிறைவு நினைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஐயோ. இந்த உலக வாழ்க்கை நிறைவு, இதற்கு மேல ஒரு சந்தோஷம் இல்லைன்னு யாரா நினைச்சிட்டு இந்த உலக வாழ்க்கைக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஐயோ. ஏனென்றால் இது சொற்ப காலம். அந்த சொற்ப காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான சுயரூபமே அவர்கள் பார்ப்பார்கள். அப்பொழுது சிந்திக்க வேண்டாம். அதற்காக இன்றைய நாம் சிந்தித்து விடுவோம். இன்றைய காலமே சந்தோஷம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஐயோ. ஏனென்றால் இறுதி காலம் அவர்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கும். இந்த காலம் அல்ல, என் தேவன் எனக்காக உண்டு பண்ணிய காலம்தான் எனக்கு என்றுமே நிச்சயம் என்று யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ அவர்களே சந்தோஷமான வாழ்க்கை தங்களுடைய வாழ்வை அனுபவிப்பார்கள். எனவேதான் தேவன் அவர் என்றுமே நம்மை தீமையான இடத்தில் தள்ள வேண்டும் என்று எண்ண மாட்டார். நாம தீமையான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எப்படி ஆடானது மேற்பனை விட்டு விலகி செல்கிறதோ அதுபோல் தேவன் நமக்கு உண்டு பண்ணின வாழ்வை விட்டு நாம் ஒவ்வொரு பொழுதும் விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். அவர் கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். பிடித்த கையை இன்று வரை விடவில்லை. எனவேதான் இந்த உடலில் உயிர் இன்று வரை ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர் என்று பிடித்த கையை, கரத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கி கொண்டு போகிறாரோ அன்றே இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்துவிடும். நம்முடைய பாதுகாப்பை நாம் அன்றே இழந்து விடுவோம். தேவன் எப்பொழுதுமே கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் எப்பொழுதுமே கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். வாழ்வில் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் கட்டுண்டு கிடந்தாலும் தேவன் எதை மட்டும் உங்களுக்கு தருகிறார்னு பார்த்தா விடுதலையை தருகிறார். லூக்காவுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13 வரை வாசிக்கலாம். லூக்கா 13:10 தொடங்கி 13 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத பூனியாய் இருந்தார். இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம்
பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஓய்வு நாளை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதனம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன்னா ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. அதான் அந்த டைம்ல உள்ள ரூல்ஸ். 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். 18 வருஷமா எழும்பவே முடியல. கூனியம் அப்படி குனிஞ்சிருப்பாங்க. அவங்களால எழும்பவே முடியாது. முதுகுல அந்த கட்டி மாதிரி அந்த பொசிஷன்ல அந்த போன் இது க்ரோ ஆக தொடங்கிடும். எனவே அவங்களால நிமிரவே முடியாது. அப்படி 18 வருஷமாட்டு பலவீனப்பட்டு கொண்டிருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம், 18 years. 18 வருஷமா எழுத முடியாம இருந்த ஸ்திரீக்கு ஒரு நொடியில அப்படி எதை கொடுத்துட்டாருன்னா அந்த எழும்பக்கூடிய அந்த உறுதியை கொடுத்துட்டாரு. ஒரு செகண்ட்ல அந்த ஸ்திரீ பட்டிருந்த அந்த பிணியை ஸ்திரீயை விட்டு நீக்கி விட்டாள். இந்த தலைப்பு நம்ம படிப்போம். ஞாபகம் எல்லாருக்கும் நீங்க செய்தியின் தலைப்பு விடுதலை. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த ஸ்திரீக்கு 18 வருஷம் கழிச்சு என்ன கிடைச்சிருக்குன்னா விடுதலை கிடைச்சிருக்கு. 18 வருஷம் கழிச்சு விடுதலை கிடைச்சு, அதுவும் ஒரு ஓய்வு நாள்ல, வேலையே செய்யக்கூடாதுன்னு சொன்ன நாள்ல அவளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. பல பேர் இப்படிதான் வாழ்க்கையில விடுதலை வேண்டும் வேண்டும்னு நினைக்கவே தவிர அந்த விடுதலைக்கான காரியத்தை முன்வைக்க மாட்டோம். வாழ்க்கையில உண்டான கஷ்டத்துல இருந்து விடுதலை வேணும், அந்த பிணியில இருந்து விடுதலை வேணும், துன்பத்தில இருந்து விடுதலை வேணும், துயரத்தில இருந்து விடுதலை வேணும். எல்லா விடுதலைக்கான எல்லா காரியத்துக்கான விடுதலை எதில் கொடுத்திருக்குன்னா வசனங்களின் வாயிலாக வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கஷ்டப்படுகிற நேரத்துல வேதாந்தத்தை திருப்பி வாசிப்பதை காட்டிலும் உற்றார் உறவினர்களுக்கு போன் பண்ணி கஷ்டத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்றதுல ரொம்ப உன்னிப்பாக இருக்கும். நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு பணம் வேணும், பையனுக்கு உடம்பு சரியில்லை, மகளுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, பண உதவி வேணும், இல்ல மருத்துவமனைக்கு போகணும், கூட வருவீங்களா? இப்படி அநேகருக்கு கால் செஞ்சு நம்முடைய குறைகளை, நம்முடைய கஷ்டங்களை ஷேர் பண்றோமே தவிர தேவனிடத்துல ஷேர் பண்றோம். அந்த 18 வருஷம் எழுத முடியாம இருந்த பூரிக்கு தேவன் எது கொடுத்தாருன்னா ஒரு நன்மையான காரியத்தை கொடுத்தாரு. அந்த நோய் அவளை விட்டு விலகிட்டு. நம்முடைய கஷ்டங்கள்ல நாம் தேவனிடத்துல கேட்கிறோமா, ஜெபம் செய்யறோமா? கஷ்டம் வந்துட்டுன்னா ஜெபம் செஞ்சு தேவனிடத்துல நாம அந்த கஷ்டம் என்ன விட்டு விலகி போறோம்னு கேட்கிறோமா கேட்டா கட்டாயம் இல்லை. அந்த தன்மை இன்று குறைந்து கொண்டு வருகிறது. கஷ்டம் வந்ததுனால பண கஷ்டமா எல்லாரும் கால் பண்ணி பணத்தை எழுத வேண்டியும், இல்ல உடம்பு சரியில்லையா டக்குன்னு போன் பண்ணி ஹாஸ்டல்ல ஒரு அட்மிஷன் போட்டு நேரம் ஹாஸ்டலுக்கு போயிடும். நம்முடைய தேவை என்னன்னு அறிந்து அதை மட்டுமே பார்த்துக்கவே தவிர தேவன் வழியில அதை நம்ம பார்க்கல. ஹாஸ்டலுக்கு போனான்னு சொல்ல நோய் வந்து ஹாஸ்டலுக்கு தான் போகணும். ஆனா தேவனிடத்துல ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரால் மட்டுமே அதை தீர்க்க முடியும் இல்லை, அதை தேவனால தீர்க்க முடியும். அதுக்கு ஜெபத்தை பண்ணிட்டு வீட்டிலே இருக்கட்டும். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்டலுக்கு போகணும். வேதாந்தம் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு தீமையான காரியம் நமக்கு நேரிட்டாலும் தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக அதை முன்கொள்ள வேண்டும், வசனத்தின் வாயிலாக அதை முன்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான தீர்வை நம்ம எப்பொழுதுமே கொள்ளலாம். தேவன் மீது எப்பொழுதும் பயத்தோடு கூட இருக்கும் பொழுது அவர் நன்மையான காரியங்களை நமக்கு தருவார். சங்கீதம் 147 திருப்பி கொள்வோம். சங்கீதம் 147 11வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்யாமல் தேவனுடைய வசனங்களை கைக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது தேவன் எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறாராம். பயத்தோடு
பயத்தோடு இருந்தாலும் தேவன் பிரியமா இருப்பார். பயமட்டம் இருந்தவர் பிரியமா இருக்க மாட்டார். பயத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளும் பொழுதுதான் அவர் பிரியமாக இருப்பார். 146வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 146வது சங்கீதம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை யாக்குகிறார். யாரெல்லாம் விடுதலை ஆகிட்டோம், யாரெல்லாம் இன்னும் விடுதலை ஆகல, யாரெல்லாம் விடுதலை ஆக வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கை கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கை கொள்ளும் பொழுது தேவன் அந்த விடுதலையை உங்களுக்கு கொடுப்பார். அதை வேற யார்கிட்ட இருந்தும் பெற முடியாது. விடுதலை வேணும்னா தேவன் இருந்து மட்டும்தான் பெற முடியும். வேற யாரும் கிடைச்சா உங்களுக்கு விடுதலை தரலாம். அந்த விடுதலை எப்பொழுதுமே உங்களுக்கு பரவாயில்லை. தேவனிடத்தில் இருந்து பெறப்படுகிற அந்த விடுதலை மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்குமே தவிர வேற யாராவது உங்களுக்கு விடுதலை தந்தாங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போயிடலாம். அது பரலோக ராஜ்யத்திற்கு எதுவுமே உங்களை கொண்டு சேர்க்காது. ஏனென்றால் இன்றைய நாளடைவில் பலர் விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க டிவிலையும் பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், நேரடியாக கூட பார்க்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு விடுதலை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதிகமானவர்கள் இன்று விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடுதலை எல்லாம் என்னைக்குமே விடுதலை அல்ல. தேவனிடத்தில் இருந்து வருகிற விடுதலை மட்டுமே முழுவதுமான விடுதலையாக இருக்குமே தவிர டிவிலே யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விடுதலை கொடுக்குறாங்க. அதெல்லாம் விடுதலையே அல்ல. அது எதற்கான விடுதலைன்னா நரகத்திற்கான ஒரு விடுதலை. ஸ்ட்ரைட்டா நரகத்தில் கொண்டு போகிறோம். ஏனென்றால் இன்றைய காலத்தில் உள்ள மனிதர்கள் வசனத்தை மீறி தேவனை மீறி இவ்வாறு விடுதலை கொடுக்கிறவர்கள் பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் வாங்குறாங்க, நேரடியா பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? மனிதனிடத்திலிருந்து மனிதன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் பெறப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கூறக்கூடிய அந்த மனிதர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று தேவன் நன்மை செய்கிறார்கள் மீறி இவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்னும் கட்டத்திற்கு போய்விட்டோம். எனவே தேவனே முதன்மையானவர், அவருடைய வார்த்தையை நிரந்தரம், அவருடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது மட்டுமே நாம் தேவன் நமக்காக உண்டு பண்ணின அந்த பரலோக ராஜ்யத்தில் சென்று சேர முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தை நடத்தி ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும்